ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு வினா விடை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் தாவரத்தின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின் அண்ட் கொழுந்து வகை, பூவினோட நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கொஸ்டின் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியும் கண்டினியூவாக அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தாவரத்தின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். முதல்ல, காய்ந்த இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சருகு. காய்ந்த இலை எப்படின்னா சருகு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது தான். காய்ந்த தாளும் தோகையும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சண்டு. சோளம், கம்பு முதலியவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தோகை. புளி, வேம்பு முதலியவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இலை. நெல், புல் முதலியவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாள். இது தாவரத்தோட இலை வகைகள். இதில் பார்த்திங்கன்னா கொழுந்து வகை அப்படின்னு பார்க்கலாம். நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா துளிர் அல்லது தளிர். அடுத்த கொஸ்டின், புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா முறி அல்லது கொழுந்து. சோளம், கம்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குருத்து. கரும்பின் நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கொழுந்தாடை. அடுத்து, பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். பூ மலர்ந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மலர் அல்லது அலர். செடியின் இன்று பூ கீழே விழுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா வி. பூ வாடின நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா செம்மல். பூவின் தோற்ற நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அரும்பு. அதோட தோற்ற நிலை எப்படி அழைக்கப்படுகிறது? அரும்பு. பூ விரிய தொடங்குதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா போது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லியும் நம்ம ஒரு வினா விடை போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். கண்டினியூவாக வாட்ச் பண்ணி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.